ನಮಸ್ಕಾರ ವೀಕ್ಷಕರೇ, ಬಿಂಗ್ಸ್ ವಾಯ್ಸ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ಗೆ ಸ್ವಾಗತ. ನಾನು ರಿಪೋರ್ಟರ್ ಸೋಫಿಯಾ. ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರೇ, ಇವತ್ತು ಬಂದು ಇಫ್ತಾರ್ ಕೂಟವನ್ನು ಬಂದು தமிழ் ಸಂಘದ கர்நாடக மாநில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கர்நாடகா சார்பில் எடப்பாடி ஐயா சார்பில் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அவைத்தலைவர் அன்பரசன் அவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார். நான் இந்திய அண்ணா டிஎம்கேயில் மாநில இணை செயலாளராக இருக்கிறேங்க. மாநில இணை செயலாளர், ஜாயிண்ட் செக்ரட்டரி. சார்பாக புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியிலே ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வழியிலே இந்த ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க கர்நாடக மாநிலத்திலே கழக அவைத்தலைவர் நண்பர் அன்பரசன் அவர்கள் தலைமையிலே இங்கே இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே திரளாக வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேரையும் வருகை வருகை என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே சில நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அவைத்தலைவர் அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்கிறேன். நல்லபடியாக நோன்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எங்களது தலைவர் அவைத்தலைவர் சி அன்பரசன் அவர்களுக்கும், பொருளாளர் வேடியப்பன் அவர்களுக்கும், மாநில இணைச் செயலாளர் சந்திரிகா அவர்களுக்கும், மல்லிகா அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வருகை வரவேற்கிறேன். மாநில மண்டல கழக அனைவருக்கும் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இஃப்தார் என்பது முஸ்லிம்களின் ஒரு 3வது கடமையாகும். அந்த கடமை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருக்கிறோம். நோன்பை முடித்துவிட்டு அந்த அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வந்துள்ள பெரியார் நகர் நல உரிமை பஞ்சாயத்து மன்றத்தின் தலைவரும் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில் இருக்கும் கர்நாடக மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவரும் மற்றும் உள்ள தலைவர் தலைவிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை. இந்த ஒரு இனிய நாளிலே இந்த இஃப்தார் என்பது ஏற்கனவே சகோதரர் சொல்லியது போல நோன்பு முறித்தல். இந்த நோன்பின் மகிமை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே பொறுமை என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. அவன் பசித்து ஒரு காலங்கள் ஆன பிறகு உணவை புசிக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், பசியின் கொடுமையை அவரும் உணர வேண்டும். வாழ்க்கையிலே அவர்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவருக்கு நிலவ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை வலியுறுத்துகின்ற வகையில அந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஒரு புனித நாளில திருவாளர் அன்பரசன் அவர்கள் என்னால் வருடம் இது போன்ற நோன்பு முறித்தல் நிகழ்ச்சியை
அவர் வழங்கி எத்தனையோ ஏழை எளிய பெண்களுக்கும் வந்தவர்களுக்கும் நலன் திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இத்தருணத்திலே அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாம் அவர்கள் ஒரு எந்த ஜாதி மத ಭೇದம் ಇಲ್ಲದವರು. ಇಲ್ಲಿರುವ ಸ್ವಲ್ಪ ಮುಸ್ಲಿಂ ಲೇಡೀಸ್ಗಳಿಗೆ ಅರ್ಥ ಆಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೂಡ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಸಹೋದರರು ಬರೀ ತಮಿಳರು, ಪೊಂಗಲ್ಲು, ಬೇರೆ ದೇವರದ್ದು ಮಾತ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗನೂ ನನ್ನ ಜನಾನೇ. ಅವ್ರು ಮುಸ್ಲಿಂ ಇರಲಿ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಇರಲಿ, ಹಿಂದೂ ಇರಲಿ, ಪೊಂಗಲ್ ಸಮಯದಲ್ಲಾಗ್ಲಿ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಮಯದಲ್ಲಾಗ್ಲಿ ಅಥವಾ ರಂಜಾನ್ ಸಮಯದಲ್ಲಾಗ್ಲಿ ಬಡ ಜನರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಉಚಿತ ಸೀರೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವ ಒಂದು ಉನ್ನತ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅವರ ಒಂದು ಈ ಶ್ರಮಕ್ಕೆ ನಾವು ಚಿರಋಣಿಯಾಗಿ ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಮುಂದಿನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರ ರಾಜಕೀಯ ರಂಗದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಸರಾಂತ ಒಂದು ನಾಯಕರಾಗಿ ಅವರ ಹೆಸರು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಹಾರೈಸಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ ಮಾತು. உலகத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் அருமை அண்ணன்மார்கள், நம்பி நண்பர்கள் அனைவருக்கும் கர்நாடக மாநில இணைச் செயலாளர் சந்திரிகா அவர்களும், கர்நாடக மாநில பொருளாளர் வேடியப்பன் அவர்களும், கர்நாடக மாநில துணைச் செயலர் மல்லிகா அவர்களும், நியாஸ் அவர்களுக்கும், கருணாகரசு அவர்களுக்கும், முஜிப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பரசன் கர்நாடக மாநில அவைத் தலைவர், கர்நாடக மாநில அஇஅதிமுக மாநில அவைத் தலைவர் டி அன்பரசன். நாங்கள் தலைவர் கட்சி என்னைக்கு தொடங்கினாரோ அணிலேருந்து கட்சி பண்ணினுக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து இங்கே வந்து கட்சிக்காரங்க எல்லாம் பண்ணினுக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நானும் செஞ்சுன்னுக்கிறேன். ஸ்டார்ட் ஒரு 20-25 வருஷமா ஓடினுக்குது. 25 வருஷமா ஓடினுக்குது. இது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. எங்களுக்கு வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. ஜாதியை பார்த்து பல கட்சிகளில் சீட் கொடுக்கறதோ, ஜனங்களுக்கு போய் நன்மை செய்யறது எல்லாம் பார்க்கறது ஜாதியை பார்த்து செய்வாங்க. எங்கள் அஇஅதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், எடப்பாடி அவர்களும் ஜாதி பார்க்காம இந்த கட்சியை வந்து வழிநடத்தின்னு போகிறாங்க. நாங்கள் ஜாதி மதம் பார்க்கறதுல, நான் கொரோனா சமயத்தில் கூட சரி வீடு வீடாக போய் ஜனங்களுக்கு பால் கொடுத்துக்கிறேன், காய்கறி கொடுத்துக்கிறேன். ஜனங்களை போய் நான் ஜாதி மதம் பார்க்கல. எல்லா கேஸ்ட்காரவனும் எல்லாமே மனுஷர் தான். எங்கள் தலைவர் பாட்டு பாடுகிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுகிறாரு. அதனால நாங்கள்
எல்லாமே அப்படிதான் இருக்கும். எல்லா கடவுளும் எங்க கடவுள் தான். நன்றி, நன்றிம்மா.